யூ ஆர் நர்வஸ் அப்படின்னா நீ நர்வஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர் அப்படின்ற பி வர்பை முதல் வார்த்தையாக பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா அந்த வாக்கியம் கேள்வி வாக்கியமா மாறிடும் இல்லைங்களா? சரி, ஆர் யூ நர்வஸ் அப்படின்னா உனக்கு நர்வஸா இருக்கா, நீ நர்வஸா இருக்கியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நர்வஸா இல்லை அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர்ன்ட் யூ நர்வஸ் அப்படின்னு கேட்கலாம். என்ன அர்த்தம்? உனக்கு நர்வஸா இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரும் நாட்டும் சேர்ந்தது தான் ஆரண்ட், மனசில் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் வந்து இப்படி கூட கேட்கலாம். இப்படி ஆர் யூ நாட் நர்வஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? உனக்கு நர்வஸா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, யூ ஆர் கம்மிங் அப்படின்னா நீ வருகிறாய், நீ வர்றியா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஆர் யூ கம்மிங் அப்படிங்கிறீங்களா? சரி, ஆர் யூ கம்மிங், நீ வர்றியா, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ வரலையா அப்படின்னு கேட்கணும். நீ வரல அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஆர்ன்ட் யூ கம்மிங் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, ஆர்ன்ட் யூ கம்மிங், நீ வரலையா. இது வேற எப்படிங்க கேட்கலாம்? ஆர் யூ நாட் கம்மிங் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, ஆர் யூ நாட் கம்மிங், நீ வரலையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி சரி, கவனிங்க. யூ ஆர் அஃப்ரேட் அப்படின்னா நீ பயமாக இருக்கிறாய், உனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேள்வியா கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஆர் யூ அஃப்ரேட் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, ஆர் யூ அஃப்ரேட், ஆர் யூ அஃப்ரேட் அப்படின்னா உனக்கு பயமாக இருக்கிறதா. சரி, உனக்கு பயமா இல்லை எப்படி கேட்கலாம்? ஆர்ன்ட் யூ அஃப்ரேட் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, இதை வேற எப்படி கேட்கலாம்? ஆர் யூ நாட் அஃப்ரேட் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, என்ன அர்த்தம்? உனக்கு பயமா இல்லை? ஏ அப்பா, அவ்வளோ பெரிய ஆளா நீ. சரி, யூ ஆர் ஹங்க்ரி அப்படின்னா உனக்கு பசிக்கிறது, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும். ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஆர்ன்ட் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, இது வேற எப்படி கேட்கலாம்? ஆர் யூ நாட் ஹங்க்ரி, ஆர்ன்ட் யூ ஹங்க்ரி, ஆர் யூ நாட் ஹங்க்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பசிக்கல. சரி, யூ ஆர் ஜெலஸ் அப்படின்னா உனக்கு பொறாமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் ஜெலஸ் அப்படின்னா உனக்கு பொறாமையாக இருக்கிறது. சரி, உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும். ஆர் யூ ஜெலஸ் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு அர்த்தம். உனக்கு பொறாமையா இல்லை, உன்னை விட உன் கூட படித்தவன் தான் அவன், உன்னை விட இப்போ லைஃப்பில் அவன் செட்டில் ஆகிட்டான், உனக்கு பொறாமையா இல்லை அப்படின்னு கேட்கணும். எனக்கா பொறாமையா? சேச்சே, அவன் கஷ்டப்பட்டான், அவன் சந்தோஷமாக இருக்கான், எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை அப்படின்னு அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு பொறாமையா இல்லை அப்படின்னு கேள்வியாக கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஆர்ன்ட் யூ ஜெல்லஸ் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, வேற எப்படி கேட்கலாம்? ஆர் யூ நாட் ஜெல்லஸ், ஆர் யூ நாட் ஜெல்லஸ், ஆர்ன்ட் யூ ஜெல்லஸ், உனக்கு பொறாமையா இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, யூ ஆர் அஷேம்ட் அப்படின்னா நீ வெட்கப்படுகிறாய், உனக்கு வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம தமிழ்ல இந்த வெட்கம் அப்படிங்கிறத ரெண்டு விதமாக பயன்படுத்துவோம். ஏதாவது வந்து சீப்போ எனக்கு வந்து வெக்கமாக இருக்கு அப்படிங்கிறது வேற, வெளியே தலை காட்ட முடியல அந்த வெக்கம் அது, அதாவது கேவலப்படுற ஒரு வெக்கம். வெக்கமாக இருக்கு, வெளியே என்னால் தலை காட்ட முடியல, அந்த வெக்கம், அதுதான் அஷேம்டு. சரிங்களா? சரி, யூ ஆர் அஷேம்ட் அப்படின்னா நீ வெட்கப்படுகிறாய், உனக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம பேச போகிறதில்ல. சரி, ஆர் யூ அஷேம்ட் அப்படின்னா உனக்கு வெக்கமாக இருக்கா, இந்த மாதிரியும் நம்ம கேட்க போகிறது இல்லை. உனக்கு வெக்கமாக இருக்குன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து அசிங்கப்படுற வெக்கம், அந்த வெக்கம் கூச்சப்படுற வெக்கம் இல்லை. எனக்கு கூச்சமாக இருக்குது அந்த வெக்கம் இல்லை. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. சரி, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, நீலாம் அட போடா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, வெக்கம் மானம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஆர்ன்ட் யூ அஷேம்டு அப்படின்னு கேட்கலாம். சரி, இது வேற எப்படி கேட்கலாம்? ஆர் யூ நாட் அஷேம்டு அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, என்ன அர்த்தம்? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, யூ ஆர் மேரிட் அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் மேரிட் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் மேரிட் அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ மேரிட் அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். உனக்கு கல்யாணம் ஆகலையா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா
aren't you married அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, இதை வேற எப்படி கேட்கலாம்? are you not married? are you not married? aren't you married? அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, உனக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, யூ ஆர் கோயிங் ஹோம் அப்படின்னா நீ வீட்டுக்கு போற, நீ வீட்டுக்கு போயிட்டு இருக்க. ஆர் யூ கோயிங் ஹோம் அப்படின்னா நீ வீட்டுக்கு போறியா, நீ வீட்டுக்கு போல அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? aren't you going home? இது வேற எப்படி கேட்கலாம்? are you not going home அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, என்ன அர்த்தம்? நீ வீட்டுக்கு போலையா? சரி, இதே போல கவனிங்க. ஐ எம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நான் தான் ஃபர்ஸ்டா அப்படின்னு கேள்வியா கேட்கறதா இருந்ததுன்னா am I first அப்படின்னு கேட்கலாம். என்ன அர்த்தம்? நான் தான் ஃபர்ஸ்டா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதே போல் ஐ ஆம் ரைட் அப்படின்னா நான் சொல்கிறது சரி, நான் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அர்த்தம். ஆம் ஐ ரைட் அப்படின்னா நான் சொல்கிறது சரிதானே, நான் சொல்வது சரியா அப்படின்னு அர்த்தம். am I ரைட் அப்படின்னா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ராங் அப்படின்னா நான் சொல்வது தவறு. ஆம் ஐ ராங் அப்படின்னா நான் சொல்கிறது தப்பா? நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.